Hi guys, welcome back to Vijay Nimu channel. Use your headphones for better experience. நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி நம்ம மூளைக்குள்ள ஒரு உலகமே இருக்கிற மாதிரி இன்சைட் அவுட்னு ஒரு படம் போட்டிருந்தேன். அந்த படத்தோட செகண்ட் பார்ட் இப்ப ரீசெண்டா தான் ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. அந்த படமும் நம்ம சேனல்ல கண்டிப்பா வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நம்ம ஏற்கனவே பல வித்தியாசமான உலகங்களை பார்த்திருக்கோம் இல்லையா? அந்த வரிசையில இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தலைகீழ் உலகம். அதாவது 2015ல ரிலீஸ் ஆன அப்சைட் டவுன். மனுஷங்கள்ல நம்ம ட்வின்ஸை பார்த்திருப்போம் இல்லையா? அதே மாதிரியே நம்ம மொத்த உலகமும் ஒரு ட்வின்ஸா இருந்தா எப்படி இருக்கும்? அதாவது ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ரெண்டு உலகங்கள் ஒன்னா ஒரே மாதிரியே சூரியனை சுத்தி வந்தா எப்படி இருக்கும்? மேல இருக்கிற உலகத்தோட பேரு அப்டாப், கீழே இருக்கிற உலகத்தோட பேரு டவுன் பிலோ. இந்த ரெண்டு உலகங்களுக்கு நடுவுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் இரட்டை புவியீர்ப்பு விசை, அதாவது டபுள் கிராவிட்டி. மனிதர்களா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி, அது எந்த உலகத்தை சேர்ந்ததோ அதால மட்டும்தான் ஈர்க்கப்படும். இன்னொரு உலகத்துடைய கிராவிட்டியால அது ஈர்க்கப்படாது. ஒரு உலகத்தை சேர்ந்த பொருளை அதை விட அதிக எடை கொண்ட இன்னொரு உலகத்தோட பொருளால கொஞ்ச நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியும். அதுக்கப்புறம் அது எரிஞ்சு போயிடும். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு உலகத்துல இருக்கிற பொருளோ மனுஷனோ இன்னொரு உலகத்துல கொஞ்ச நேரத்துக்கு மேல இருக்க முடியாது. இருந்தாலும் இந்த ரெண்டு உலகத்தை சேர்ந்தவங்களும் ஒன்னா மீட் பண்றது சட்டப்படி தப்பு. சோ அதை தடுக்க போலீஸ் மாதிரியான ஒரு அமைப்பும் இருக்கு. இந்த ரெண்டு உலகங்களையும் இணைக்கக்கூடிய ஒரே விஷயம் டிரான்ஸ் வேர்ல்டுங்கிற இந்த கம்பெனி மட்டும்தான். இந்த கம்பெனி மூலமா மேல் உலகத்தை சேர்ந்தவங்க கீழ் உலகத்துல கிடைக்கக்கூடிய ஆயில ரொம்ப கம்மி விலை கொடுத்து வாங்கிக்கிட்டு அதுக்கு பதிலா கரண்ட்டை ரொம்ப அதிக விலைக்கு விற்கிறாங்க. சோ மேல் உலகத்துல இருக்கிறவங்க எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா தான் இருக்காங்க. மோஸ்ட்லி பணக்காரங்களா இருக்காங்க. ஆனா கீழ் உலகத்துல இருக்கவங்க ரொம்பவும் வறுமையில இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் கூட சரியா கிடைக்கிறது இல்ல. பேசிக்கா இந்த படம் ஒரு லவ் ஸ்டோரி. சோ கொஞ்சம் சீக்கிரமாவே பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது விஜய் நிமோ சேனல். உலக சினிமா நம்ம தமிழ்ல. இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ ஆடம். ஆயில் எடுக்கிறதுக்காக டிரான்ஸ் வேர்ல்டு கம்பெனி பண்ண ஒரு வெடி விபத்துல பாதி நகரம் அழிஞ்சு போச்சு. இவனுடைய பேரண்ட்ஸும் அதுல தான் இறந்து போயிட்டாங்க. இப்ப இவனுக்குன்னு இருக்கிற ஒரே ஆதரவு ஆன்டி பெக்கி மட்டும்தான். அந்த ஆன்டி செஞ்சு கொடுக்கிற பிங்க் கலர் பறக்கும் பேன் கேக் தான் ஆடம்க்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டு உலகத்துல இருக்கிற பூக்கள்லயும் மகரந்த சேர்க்கை செய்யக்கூடிய ரொம்பவும் அரிய வகை பிங்க் கலர் தேனீக்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய பிங்க் போலனை வச்சுதான் இந்த கேக் அவங்க செய்யறாங்க. அந்த டீடைல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு புக்கையும் வச்சிருக்காங்க. பரம்பரையா இந்த விஷயம் இவங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும். வழக்கம் போல ஆடம் அந்த பிங்க் போலனை கலெக்ட் பண்றதுக்காக தடை செய்யப்பட்ட ஒரு மலைப்பகுதிக்கு போறான். அங்க இருக்கிற ரொம்பவும் உயரமான ஒரு மரத்து மேல ஏறும்போது அப்டாப்புக்கு மழை பெய்யுது. டவுன் பிலோல இருக்கிற இவனுக்கு ரிவர்ஸ்ல மழை பெய்யற மாதிரி இருக்கு. இவன் அதை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். சோ இந்த இடத்துல தான் ரெண்டு உலகமும் ரொம்ப பக்கத்துல இருக்கு. இதே இடத்துல அப்டாப்லயும் ஒரு மலை இருக்கு. அங்க ஒரு பொண்ணு வரா. இவ தான் இந்த படத்தோட ஹீரோயின் ஈடன். அடுத்த ஷாட் சில வருஷங்களுக்கு அப்புறம் காட்டுறாங்க. ஆடமும் ஈடனும் இப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெகுலரா இந்த இடத்துல தான் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஆடம் ஒரு கயிறை தூக்கி போட ஈடன் அதை கட்டிக்கிறா. ஈடனை டவுன் பிலோவுக்கு வர வச்சு ரெகுலரா இந்த இடத்துல தான் ரகசியமா மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஈடன் ஆடம்காக ஒரு பழத்தை கொண்டு வந்திருக்கா. இவனும் அதை சாப்பிடுறான். ஆடம் பிங்க் போலனை வச்சு ஒரு ஜாம் மாதிரி செஞ்சிருக்கா. அதை ஈடனுக்கு கொடுக்குறான். ஈடன் அப்டாப்பை சேர்ந்தவன். சோ அவளை அப்டாப்போட கிராவிட்டி இழுக்குது. இவன் டவுன் பிலோவை சேர்ந்தவன். சோ இவனுடைய கிராவிட்டி இவனை இழுக்குது. ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரோட கிராவிட்டி ஒரு சமநிலை அடையறதுனால இவங்க ரெண்டு பேரும் மிதக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அதாவது இவங்களுடைய காதலால இந்த ரெண்டு உலகத்திலேயே இயற்கையா இருக்கக்கூடிய புவியீர்ப்பு விசையை எதிர்த்து ஒரு சமநிலையை உருவாக்க முடியுது. இருந்தாலும் இவங்க சந்தோஷம் ரொம்ப நேரம் நிலைக்கல. அந்த பக்கமா போன போலீஸ் மாதிரியான அமைப்பை சேர்ந்தவங்க இவங்களை பாத்துறாங்க. ஆடம திருடன் நினைச்சு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. கையில அடிபட்டதுனால ஆடம் கயிறை விட்டுறான். இதனால வேகமா அட்டாப்போட தரையில வந்து விழுந்த ஈடனுக்கு பயங்கரமா அடிபட்டுருது. ஆடம் செஞ்ச இந்த தப்பால ஆன்டியோட வீட்டை தீ வச்சு கொளுத்திடுறாங்க. ஆன்டியையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆடம் மறுபடியும் தனக்குன்னு யாரும் இல்லாத தனி ஆளா ஆயிடுறான். இது நடந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. ஆடம் இப்ப ஆல்பர்ட்னு ஒருத்தருடைய மெக்கானிக் ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். அதே நேரம் அந்த பிங்க் போலனை யூஸ் பண்ணி ஆன்டி கிராவிட்டி ஃபார்முலான்னு ஒன்ன கண்டுபிடிச்சு வயசானவங்களையும் இளமையா காட்டக்கூடிய ஒரு ஃபேஸ் கிரீமையும் ரெடி பண்ணிட்டு இருக்கான். இருந்தாலும் அது முழுசா ரெடி ஆகல. கொஞ்ச நேரம் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. ஸோ அந்த ஃபேஸ் கிரீமை ஃபர்தரா டெவலப் பண்ணணும்னா அப்டாப் உலகத்துல இருக்கிற சில பொருட்களும் எக்யூப்மெண்ட்ஸும் தேவைப்படுது. அப்பதான் ஒரு நாள் எதேச்சியா டிவியில ஈடனை பாக்குறான். அவ டிரான்ஸ் வேர்ல்டுக்காக தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. கடைசியா நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவன் அவளை பார்க்கவே இல்லை. சொல்ல போனா அவன் இறந்து போயிட்டதா தான் நினைச்சிட்டு இருந்தான். இத்தனை வருஷங்கள் கழிச்சு அவளை மறுபடியும் பார்த்ததுனால இவன் ரொம்பவும் சந்தோஷப்படுறான். அவளை எப்படியாவது நேர்ல மீட் பண்ணணும்னு யோசிக்கிறான். இவங்கிட்ட தான் ஏற்கனவே இளமையா காட்டக்கூடிய ஃபேஸ் கிரீம் ஐடியா இருக்கு இல்லையா? சோ டிரான்ஸ் வேர்ல்ட்ல ஈஸியா வேலை கிடைச்சிடும். அதுக்காக அந்த ஃபார்முலாவை இன்னும் பெட்டரா டெவலப் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஈடனை காட்டுறாங்க. இவ இருக்கிற அப்டாப் உலகத்துல டவுன் பிலோ உலகத்தை ஃபீல் பண்ற மாதிரியே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அதாவது அந்த ரெஸ்டாரண்ட்ல கொஞ்ச நேரத்துக்கு நம்ம டவுன் பிலோல வாழற மாதிரியே ஃபீல் பண்ணலாம். டவுன் பிலோல கிடைக்கிற ஃபுட் ஐட்டம்ஸை சாப்பிடலாம். சீலிங்ல டான்ஸ் ஆடலாம். இப்படி ஒரு சில ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஆனா அப்டாப் உலகத்தை சேர்ந்தவங்க மட்டும் தான் இங்க வர முடியும். ஈடன் அடிக்கடி இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து தான் டைம் பாஸ் பண்ணுவா.
இந்த பக்கம் ஆடம் எதிர்பார்த்தபடியே அவனுக்கு டிரான்ஸ்ஃபர்ல வேலை கிடைச்சிருக்கு. முதல் நாள் வேலைக்கு ஜாயின் பண்ண வரும்போது அங்க இருக்கிற டெக்னாலஜி எல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறான். லிஃப்ட்ல டவுன் பிலோட ஃப்ளோர்ஸ் எல்லாம் மைனஸ்லயும் அட்டா புலகத்தோட ஃப்ளோர்ஸ் எல்லாம் பிளஸ்லயும் போட்டிருக்காங்க. இவன் ஒர்க் பண்ண வேண்டிய ஃப்ளோர் நம்பர் 0, அதாவது 2 உலகங்களும் எக்ஸாக்டா மீட் பண்ற இடம். அந்த ஃப்ளோர்ல இவன் ஒர்க் பண்ண வேண்டிய டவுன் பிலோ ஆஃபீஸ் நேரா இருக்கு, அதே ஃப்ளோர்ல அப்டாப் ஆஃபீஸ் தலைகீழ இருக்கு. இந்த மாதிரி ஒரு வியூவை இவன் பார்த்ததே இல்லை. இவன் புதுசா வந்திருக்கிறதுனால ஒரு சிலர் இவனை கிண்டல் பண்றதுக்காக இவன் டேபிள்ல ஒரு வெல்கம் ட்ரிங்க் வச்சிருக்காங்க. ஆனா அது அப்டாப் உலகத்தை சேர்ந்தது. இவன் ஓபன் பண்ணதும் தலைகீழாவுது. அடுத்த ஷாட்டு எம்டியை மீட் பண்றான். டவுன் பிலோவை சேர்ந்த ஒன்ன மாதிரி ஒருத்தனுக்கு டிரான்ஸ்ஃபர்ல வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம். சோ பார்த்து நடந்துக்கோ. ஒருவேளை அப்டாப் உலகத்தோட பொருட்களை நீ திருடுனா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவோம், ஜெயிலையும் போட்டுருவோன்னு மிரட்டி அனுப்புறாங்க. ஆனா இவன் இப்படி டிரான்ஸ்ஃபர்ல வேலைக்கு சேர்ந்தது ஆல்பர்ட்டுக்கு சுத்தமா பிடிக்கல. அவர் ரொம்பவும் கோபப்படுறாரு. அந்த டிரான்ஸ்ஃபர் கம்பெனில இருக்கவங்க ரொம்ப மோசமானவங்க, அவங்களாலதான் நம்ம இப்ப இந்த நிலைமையில இருக்கோம். இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தா அந்த பியூட்டி கிரீமோட பேட்டன்ட்டை நானே வாங்கிடுவேன்னு சொல்றாரு. அந்த கம்பெனியால தான் என் அப்பா அம்மாவும் இறந்தாங்க, பாதி நகரமும் அழிஞ்சது எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு இப்ப வாழ்க்கையில இருக்கிற ஒரே நம்பிக்கை ஈடன் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம ஆன்டி பெக்கி சொல்லி கொடுத்த ஃபார்முலாவை யூஸ்ஃபுல்லா பயன்படுத்தணும்லன்னு சொல்லி ஆல்பர்ட்டை இவன் சமாதானப்படுத்துறான். இன்னொரு பக்கம் ஈடனை காட்டுறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவத்துல இவளுக்கு தலையில பலமா அடிபட்டது இல்லையா, அதனால பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டா. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டு இருக்கு. சோ இப்ப ஈடனுக்கு ஆடமும் நடந்த விஷயங்களும் சுத்தமா ஞாபகம் இல்லை. அடுத்த நாள் வேலையில அந்த கிரீமை ரெடி பண்றதுக்காக அப்டாப் உலகத்தை சேர்ந்த சில பொருட்களை கேட்டிருக்கான். அந்த பொருள் டவுன் பிலோவுக்கு வரும்போது எரிஞ்சு போயிடுங்கிறதுனால இவன் டேபிள்ல இருக்கிற ஒரு மினி ஃப்ரிட்ஜில் வச்சுக்க சொல்றாங்க. ஆடமுக்கு அப்டாப் உலகத்தை சேர்ந்த பாபுங்கிற ஒருத்தரோட நட்பு கிடைக்குது. இவருக்கு கண்டக்டிவிட்டிலையும் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிலையும் நாலேஜ் இருக்கு. இவனோட ஃபேஸ் கிரீமை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இவர் அப்டாப் உலகத்தை சேர்ந்தவராவே இருந்தாலும் கூட டவுன் பிலோல இருக்கிற மக்களை கஷ்டப்படுத்துறது இவருக்கு சுத்தமா பிடிக்கல. எல்லாரையும் சமமா நடத்தணும்னு நினைக்கிறாரு. அதனாலதான் ஆடமையும் பிடிச்சிருக்கு. டவுன் பிலோல இருக்கிற ரேர் ஸ்டாம்ப்ஸை எனக்கு கொண்டு வந்து கொடு, அதே மாதிரியே என்னால முடிஞ்ச எந்த ஹெல்ப் வேணாலும் தயங்காம கேளுன்னு சொல்றாரு. இவன் ஈடனை மீட் பண்ணணும்னு சொல்ல அவரும் ஹெல்ப் பண்றேன்னு ஒத்துக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு ஆடமோட ஃப்ரெண்டு ஈடனுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறது ஒர்த்தான்னு கேட்கறான். ஆடம் கண்டிப்பா ஒர்த்து தான் சொல்றான். அதுக்கப்புறம் இவன் அந்த ஃபேஸ் கிரீமை ரொம்பவும் சின்சியரா ரெடி பண்ணிட்டு இருக்கான். அதே நேரம் ஆபீஸ்ல இருந்து எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஒரு சில பொருட்களை மட்டும் தனியா கொண்டு போய் வேற ஒரு ரூம்ல வச்சிட்டு இருக்கான். பாபுக்கு அவர் கேட்ட ரேர் ஸ்டாம்ப்ஸை கொண்டு வந்து கொடுக்குறான். அவர்கிட்ட இருந்து ஒரு சில ட்ரெஸ்ஸை கொண்டு வர சொல்லி அதையும் வாங்கி வச்சுக்கான். இப்படியே நாட்கள் நகருது. கண்டிப்பா ஈடனை மீட் பண்ணியே ஆகணுங்கிறதுக்காக தான் இவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாள் ஆடம் அந்த கிரீமை ரெடி பண்ணிட்டு எம்டி முன்னாடி ஒரு நாய்க்கு அப்ளை பண்ணி காட்டுறான். அது கொஞ்ச நேரம் தான் வேலை செய்யுங்கிறதுனால அதை முழுசா ரெடி பண்ண சொல்லி அவனுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்குறாங்க. அன்னைக்கு நைட்டே எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இவன் பாபோட போனை யூஸ் பண்ணி பாப் பேர்லயே ஈடனை மீட் பண்றதுக்காக ஒரு அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்றான். நைட்டு நிறைய வெயிட்டை ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே வச்சுக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் ரெடி பண்றான். ஆனா ஃப்ரெண்டு ரொம்ப கோவமா தான் அதை ரெடி பண்ணி கொடுக்குறான். ஏன்னா ஈடனை இவன் பார்த்தாலும் 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணாலும் கொஞ்ச நேரத்திலே ஆடம் எரிஞ்சு போக போறான். இல்லைன்னா போலீஸ் இவங்களை பார்த்து ஷூட் பண்ண போறாங்க. சோ எப்படி பார்த்தாலும் ஆடம்க்கு தான் பிரச்சனைங்கிறதுனால இவன் அதை செய்ய வேண்டாம்னு சொல்றான். ஆனா ஆடமை பொறுத்த வரைக்கும் அடுத்து நடக்க போறதை பத்தி இவன் யோசிக்கவே இல்லை. எப்படியாவது ஈடனை பார்க்கணும், அவகிட்ட பேசணும், அது மட்டும்தான் இவனோட எண்ணம். மறுநாள் நம்மால அந்த எலக்ட்ரிக்கல் ரூமுக்கு வந்து இவன் ரெடி பண்ண ட்ரெஸ்ல ஏற்கனவே கொண்டு வந்து வச்ச அந்த வெயிட்டான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு சீலிங்ல நிக்க ட்ரை பண்றான். இவன் எதிர்பார்த்தபடியே இப்ப இவனால சீலிங்லயே நடக்க முடியுது. அதாவது யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லாம இவன் அப்டாப் உலகத்தை சேர்ந்தவன் மாதிரியே கொஞ்ச நேரத்துக்கு சமாளிக்க முடியும். எதேச்சியா கண்ணாடி கீழே விழ அந்த சத்தம் கேட்டு செக்யூரிட்டி உள்ள வர்றதுக்குள்ளேயே இவன் வேற டோர் வழியா வேகமா வெளியில வந்து அப்டாப் உலகத்துக்கு சேஃபா வந்து சேர்ந்துடுறான். இப்படி ரொம்பவும் கஷ்டப்பட்டு நிறைய எதிர்பார்ப்போட ஈடனை பார்க்க ரொம்பவும் ஆசையா வரான். ஆனா ஈடனுக்கு இவனை சுத்தமா ஞாபகமே இல்ல. அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண அந்த பாபுன்னு நினைச்சுக்கிறான். இவனுக்கு எதுவுமே புரியல. கூட வேலை செய்யற இன்னொருத்தர் தான் ஈடனுக்கு அம்னீஷியா இருக்கு, அவ எல்லாத்தையும் மறந்துட்டாங்கிற விஷயத்த சொல்றாங்க. இதனால ஆடம் நான் வேலை விஷயமா தான் உங்களை பார்க்க வந்தேன்னு சொல்லி இவனுடைய ஃபேஸ் கிரீமை பத்தி பேசிட்டு டவுன் பிலோல ஒரு பையன் இருக்கான், அவனும் நானும் சேர்ந்து தான் இந்த கிரீமை கண்டுபிடிச்சோம். அவனுக்கு பெக்கின்னு ஒரு ஆன்டி இருக்காங்க, அப்படி இப்படின்னு ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்த ட்ரை பண்றான். ஆனா ஈடனுக்கு எந்த விஷயங்களும் ஞாபகம் வரல. இப்படி இவன் ரொம்ப நேரம் அப்டாப் உலகத்துல இருந்துட்டதுனால இவனோட ட்ரெஸ் எரிய ஆரம்பிக்குது. இதனால நான் உடனே கிளம்பணும்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி ரெஸ்ட் ரூமுக்கு வந்து தண்ணியை தொட்டு அந்த பிரச்சனையை கொஞ்ச நேரத்துக்கு சமாளிக்கிறான். அதுக்கப்புறம் இவன் உச்சா அடிக்க அந்த உச்சா ஆன்டி கிராவிட்டியால மேல போகுது. அது ஸ்மோக் டிடெக்டர்ல பட்டதும் அலாம் அடிக்குது. மறுபடியும் செக்யூரிட்டிஸ் வந்துடுறாங்க. இருந்தாலும் இவன் சேஃபா அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஆல்பர்ட் அவன் காயத்துக்கு மருந்து போடுறாரு. இவனும் நடந்த விஷயத்த சொல்றான். மறுநாள் ஆபீஸ்ல அலாம் அடிச்சு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க. தேவையில்லாதவங்களை வேலையை விட்டு தூக்குறோம்னு சொல்லி அந்த லிஸ்ட்ல பாபுக்கு வயசாயிடுச்சுங்கிறதுனால அவரையும் வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் பாபு அவருடைய போன் நம்பர், அட்ரஸ், ஐடி கார்டுன்னு ஒரு சில பொருட்களை ஆடம்க்கு கொடுக்குறாரு.
அந்த ஐடி கார்டை யூஸ் பண்ணி டிரான்ஸ்வேர்ல்டு பில்டிங்ல இருந்தே வெளியில வர முடியும். சோ அப்டாப் உலகத்துல எங்க வேணாலும் போக முடியும். முடிஞ்சா என் வீட்டுக்கு வான்னு சொல்லி கொடுத்துட்டு போறாரு. அதே நேரம் ஈடன் இவனுக்கு கால் பண்ணி அன்னைக்கு திடீர்னு சொல்லாமலே போயிட்டீங்க, நம்ம மறுபடியும் மீட் பண்ணணும்னு சொல்றான். நம்ம ஆளு இதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தா, அவளே கால் பண்ணி கூப்பிட்டதுனால இவன் ரொம்பவும் சந்தோஷப்படுறான். அப்டாப் உலகத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு சொன்ன இல்லையா, அங்க வர சொல்றான். நம்ம ஆளும் உடனே ஓகே சொல்லிடுறான். மறுநாள் மதியானம் ஆடம் வழக்கம் போல எலக்ட்ரிக் ரூமுக்கு போய் அவனுடைய காஸ்டியூமை மாத்திக்கிட்டு அப்டாப்க்கு வந்து சேர்ந்துடுறான். பாபோட ஐடி கார்டை யூஸ் பண்ணி டிரான்ஸ்வேர்ல்டு பில்டிங்ல இருந்து வெளியில வந்துடுறான். முதல் முறையா இந்த அப்டாப் உலகத்தை நேர்ல பாக்குறான். ரொம்பவும் ஆச்சரியப்படுறான். இவ்வளவு நாளா இவன் வாழ்ந்த அந்த டவுன் பிலோ உலகம் இப்ப இவனுக்கு தலைகீழா தெரியுது. உடனே ஈடன் சொன்ன அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அவளையும் மீட் பண்றான். ஈடன் இப்போ ரொம்ப பக்கத்துல இருக்கா, தனியா இருக்கா. இதனால நிஜமாவே என்ன ஞாபகம் இல்லையா, கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு இவன் அவளோட கையை பிடிச்சி பேச ட்ரை பண்றான். ஆனா ஈடன் அதை தப்பா புரிஞ்சுக்கிறா. உடனே அங்க இருந்து கிளம்ப பாக்குறான். இவன் சாரி, நான் உன்னை ஏற்கனவே லிப்ட்ல பாத்திருக்கேன், அதைத்தான் சொல்ல வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்க பாக்குறான். ஈடனுக்கும் இவன் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்த ஃபீல் பண்றான். சோ ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஈடன் அவ வேலை விஷயமா ஒரு ப்ராஜெக்ட பண்ணிருக்கா. அதுல இவங்க மீட் பண்ண அந்த சேஜ் மவுண்டனை தான் பண்ணிருக்கா. இப்படியே ரொம்ப நேரம் ஆயிட்டதுனால இவனோட ஷூ எரிய ஆரம்பிக்குது. இதனால அடுத்து எங்க மீட் பண்ணலான்னு ஈடன் கிட்ட சொல்லி அவளை அனுப்பிச்சிட்டு இவன் வேக வேகமா ஓடி வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு கடல்ல வந்து விழுந்துடுறான். தண்ணிக்குள்ள விழுந்ததும் தேவையில்லாத வெயிட் எல்லாம் கழட்டி போட்டுறான். சோ அப்டாப் கடலுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய டவுன் பிலோ கடல்ல வந்து விழுந்துடுறான். சேஃபா வீட்டுக்கும் வந்துடுறான். ஆனா பயங்கரமா குளிருது. அன்னைக்கு நைட்டே ஈடனுக்கு சேஜ் மவுண்டன்ல ஆடமை பார்த்த மாதிரி ஒரு கனவு வருது. அடுத்த நாள் வேலையில ஆடம் அவன் ரெடி பண்ண கிரீமை ஒரு ஓல்டு லேடிக்கு அப்ளை பண்ணி போர்டு மெம்பர்ஸ்க்கு லைவ் டெமோ காட்டுறான். அந்த கிரீம் ரொம்ப நல்லா வேலை செய்து அவங்க எங்க தெரியுறாங்க. எதேச்சியா அந்த ஆடிட்டோரியமுக்கு வந்த ஈடன் இவன் டவுன் பிலோவை சேர்ந்தவன்னு தெரிஞ்சதும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறான். நீங்க பாப் தானன்னு கேக்குறா. ஆனா மத்தவங்க இருக்கிறதுனால பயந்து போன ஆடம், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, என் பேரு ஆடம்னு உண்மையை சொல்லிடுறான். இதனால மனசுடைஞ்சு போன ஈடன் உடனே அங்க இருந்து கிளம்பிடுறான். இவன் அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு வழக்கம் போல காஸ்டியூமை மாத்திக்கிட்டு அப்டாப் உலகத்துக்கு வந்து ஈடனை பார்க்க ட்ரை பண்றான். அவ டிரான்ஸ்வேர்ல்டு பில்டிங்ல இருந்து வெளியில போனதுனால இவனும் வெளியே போக ட்ரை பண்றான். ஆனா பாபோட கார்டு இந்த தடவை பிளாக் ஆயிடுது. இருந்தாலும் இவன் எகிரி குதிச்சு வந்ததுனால செக்யூரிட்டிக்கெல்லாம் டவுட் ஆயிடுது. இவனை ஃபாலோ பண்றாங்க. இவனும் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக எங்கேயே ஓடிட்டு இருக்கான். ஆனா எங்கேயுமே ஈடனை கண்டுபிடிக்க முடியல. அதே நேரம் ஈடன் அவ சின்ன வயசா இருக்கும் போது ஆடம சேஜ் மவுண்டன்ல முதல்ல மீட் பண்ணா இல்லையா, அந்த ஞாபகங்கள் திரும்பவும் வருது. சோ ஆடம் யாருங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிறான். நம்மால ஈடனை கண்டுபிடிக்க முடியாதனால பாபோட அட்ரஸை கண்டுபிடிச்சு அவர் வீட்டுக்கு வந்துடுறா. பாப் இவனுக்காக ரொம்ப நேரம் ஆனாலும் ஹீட்டை தடுக்கிற மாதிரி ஒரு சூட் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. ஆடம் பிங்க் போலனை யூஸ் பண்ணி ரெண்டு உலகத்தை சேர்ந்த லிக்விடையும் ஒன்னா சேர்க்கிறான். அந்த லிக்விட்ல ரெண்டு உலகத்தோட கிராவிட்டியும் சமநிலையில இருக்கிறதுனால அது மிதக்கிறத பாப் கிட்ட காட்டுறான். வாவ், இந்த மேட்டர் சூப்பரா இருக்கே, ஆனா டிரான்ஸ்வேர்ல்டுக்கு இதை பத்தி தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடுமேன்னு இவர் சொல்றாரு. இதுக்கான ஃபார்முலா என் ஒருத்தனுக்கு மட்டும் தான் தெரியும், நான் இல்லாம அவங்களால அந்த ஃபேஸ் கிரீமை ரெடி பண்ண முடியாது. சோ பிரச்சனை இல்லைன்னு ஆடம் சொல்றான். ஆடம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பாக்குறான். எதிர்பார்த்தபடியே ஈடனும் இங்கதான் இருக்கான். சின்ன வயசுல நடந்த விஷயங்கள் இப்பதான் இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருதுங்கிற விஷயத்த சொல்றான். சோ ஒரு வழியா இத்தனை வருஷங்கள் கழிச்சு இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்றாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் அங்க போலீஸ் வந்துடுறாங்க. இதனால இவங்க மறுபடியும் பிரிய வேண்டியதாயிடுது. ஆடமும் வழக்கம் போல அவன் மேல இருக்க வெயிட் எல்லாம் கழட்டி போட்டுட்டு எப்படியோ அங்க இருந்து தப்பிச்சிடறான். ஆடம் இப்ப தேடப்படுற குற்றவாளின்னு நியூஸ்லயே சொல்லிடுறாங்க. இவன் டவுன் பிலோவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த சேஜ் மவுண்டன்ல வந்து ஈடனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஈடனும் அங்க வந்துடுறான். பல வருஷங்கள் கழிச்சு ரெண்டு பேரும் ஆரம்பத்துல சந்திச்ச அதே இடத்துக்கு வந்திருக்காங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலை பரிமாறிக்கிறாங்க. ஆனா எப்பெல்லாம் இவங்க ஒன்னா மீட் பண்றாங்களோ அப்பெல்லாம் மூக்குல வேர்த்த மாதிரி இந்த போலீஸ்காரங்க கரெக்டா வந்துடுறாங்க. இவங்களை விடாம துரத்திட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரோட கிராவிட்டியும் சமநிலை அடையறதுனால எல்லா இடத்துக்கும் மிதந்து போயிட்டு இருந்தாங்க இல்லையா, அதே மெத்தடை யூஸ் பண்ணி தான் இந்த தடவையும் அந்த போலீஸ்காரங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவங்களால ரொம்ப நேரம் சமாளிக்க முடியல. ஈடன் உயிரோட இருந்தா போதும்னு யோசிச்சவன் அவளை காப்பாத்துறதுக்காக தெரிஞ்சே இவன் மட்டும் டவுன் பிலோல வந்து விழுந்துடுறான். அப்டாப் உலகத்தை சேர்ந்த போலீஸ் ஈடனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. நல்ல வேலை டவுன் பிலோல விழுந்த ஆடம்க்கு எதுவும் ஆகல. அந்த சூட்ல இருக்கிற வெயிட்டால இவன் சேஃபா ஒரு மரத்துல தான் லேண்ட் ஆயிருக்கான்.
மறுநாள் இவன் தெருவுல நடந்து போயிட்டு இருக்கும்போது டிரான்ஸ்வேர்ல்டு கம்பெனியை சேர்ந்த 2 பேர் இவனை கடத்தி அந்த ஃபேஸ் கிரீம்கான ஃபார்முலாவை கொடுத்தாதான் ஈடன் மேல இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸை கேன்சல் பண்ணி அவளை ரிலீஸ் பண்ணுவோன்னு மிரட்டிட்டு போறாங்க. அப்டாப் உலகத்தை சேர்ந்தவங்க ரொம்பவும் மோசமானவங்க. முதல்ல அவங்க இவங்கிட்ட இருந்து ஆண்ட் பெக்கியை பிரிச்சாங்க, இப்ப ஈடனையும் பிரிச்சுட்டாங்க. எப்பவுமே அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க, இவன் தோத்துக்கிட்டே தான் இருக்கான். இனிமே ஈடனை பார்க்கவே முடியாதுங்கிறதுனால இவன் தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு போயிட்டான். இன்னொரு பக்கம் பாப் ஆடம் சொல்லி கொடுத்த மாதிரியே 2 உலகத்தோட லிக்விட்ஸையும் ஒன்னா சேர்த்து அதே ஃபார்முலாவை டெவலப் பண்ணி மனிதர்களும் கிராவிட்டியை சமாளிச்சு சமநிலையை அடைய முடியுங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. மறுநாள் ஈடன் பாபோட அட்ரஸ் கண்டுபிடிச்சு அவரை வந்து பாக்குறான். ஆடம் ஆல்பர்ட்டோட கடையில இருக்கும்போது திடீர்னாங்க பாப் வராரு. இவர் எப்படி டவுன் பிலோல சாதாரணமா நடந்துகிட்டு இருக்காருன்னு இவன் ரொம்ப ஆச்சரியப்படுறான். உன்னோட ஃபார்முலாவை தான் கொஞ்சமா டெவலப் பண்ண, இப்ப நம்ம எந்த பொருளோட உதவியும் இல்லாம இன்னொரு உலகத்துக்கு போக முடியுங்கிற விஷயத்த சொல்றாரு. இப்போதைக்கு இது 1 மணி நேரம் தான் வேலை செய்யும், டைம் இருந்தா இன்னும் பெட்டரா ரெடி பண்ணலாம். ஆனா அது முக்கியம் இல்ல, ஈடன் அவளே உன்னை நேர்ல பாக்கணும்னு வர சொல்லியிருக்கா, அதுதான் முக்கியம்னு சொல்லி ஒரு கார்டை கொடுக்குறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவன் கொடுத்த அந்த ரேர் ஸ்டாம்ப்ஸை வித்ததன் மூலமா கிடைச்ச பணத்துல இருந்து இவனுடைய ஃபேஸ் கிரீம்கான பேட்டன்ட்டே இவர் வாங்கிட்டாரு. அதுவும் ஆல்பர்ட் கம்பெனியோட பேர்ல தான் வாங்கியிருக்காரு. நம்ம ஆளு உடனே கிளம்பி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஈடனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா ஈடன் டவுன் பிலோல இருந்து தான் வரா. ஏன்னா ஈடன் இப்ப பிரெக்னண்டா இருக்கா. அதாவது 2 உலகத்தை சேர்ந்த உயிரணுக்களும் இப்ப ஈடனோட வயிற்றுக்குள்ள இருக்கிறதுனால அவளால இந்த 2 உலகத்துக்கும் போக முடியுது. இது ஆடம் உட்பட யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இது நடந்து சில வருஷங்களுக்கு அப்புறம் காட்டுறாங்க, 2 உலகத்தையும் இணைக்கக்கூடிய பில்டிங்ஸ் இப்ப நிறைய இருக்கு. டவுன் பிலோவை சேர்ந்தவங்களும் இப்ப செழிப்பா மாறிட்டாங்க. 2 உலகத்தை சேர்ந்த குழந்தைங்களும் ஒன்னா சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. இந்த படம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம விஜய் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர், பாய்.